Hello children, நாம் work, energy, power அந்த சாப்டர் பார்த்துட்டுருக்கோம். போன கிளாஸில் ஒர்க் டன்னா என்ன, ஃபிசிக்ஸ் படி நம்ம எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வேலை செஞ்சுருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தோம். அடுத்தது இப்போ எனர்ஜி பார்க்க போகிறோம். ஸோ ஒர்க்கில் நம்ம பாசிட்டிவ் ஒர்க், நெகட்டிவ் ஒர்க், ஜீரோ ஒர்க் அப்படிலாம் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம we are going to discuss about எனர்ஜி. எனர்ஜி அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட எனர்ஜி இருக்குன்னா என்ன அர்த்தம்? இட் கேன் டூ ஒர்க்குன்னு அர்த்தம். சரியா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனர்ஜி வந்து கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்ட். எனர்ஜியை நம்மளால் இந்த டோட்டல் எனர்ஜி இந்த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட், புதுசாக உருவாக்க முடியாது. ஒன்லி ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் டு த அதர் ஃபார்ம். அதை தான் நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா தெரியும். நம்ம எல்லோரும் சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே. ஒரு பல்ப் எடுத்துட்டோன்னா அதுக்கு நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜி கொடுத்தோன்னா, கரண்ட் கொடுத்தோன்னா, இட் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜி, ஆப்டிக்கல் எனர்ஜி. அதே லைட்டை கொண்டு போய் ஒரு ஃபோட்டோ செல், நம்ம இந்த சோலார் பேனல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரீட் லைட்லலாம் ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். இப்போ ஏர்க்ராஃப்டெல்லாம் சேட்டலைட்ஸுக்கெல்லாம் இந்த சோலார் பேனலை யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. லைட் அது மேலே அந்த சோலார் செல் மேலே பட வச்சா அந்த லைட்டை அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிவிடும். ஸோ எ பல்ப் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு லைட் எனர்ஜி. எ சோலார் செல், எ ஃபோட்டோ செல் கன்வெர்ட்ஸ் லைட் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அடுத்தது பார்த்தோன்னா, இப்போ 10th கிளாஸில் படிப்போம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஒரு மோட்டர் கொடுத்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேன்லாம் மோட்டர் இருக்குது, அதுக்கு நம்ம கரண்ட் கொடுத்தோன்னா அது ஃபேன் சுற்றுறது, மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது. அதே மெக்கானிக்கல் எனர்ஜியை ஒரு ஜெனரேட்டர் டைனமோ கிட்ட கொடுத்தோன்னா, சுற்றினா பார்த்துக்கலாம். அது ஒரு சைக்கிள் பெடல் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். சைக்கிள் பெடல் நம்ம சுற்றினா அதில் பல்ப் எரியும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக. ஸோ மோட்டர் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு மெக்கானிக்கல் எனர்ஜி. டைனமோ ஆர் ஜெனரேட்டர் கன்வெர்ட்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதுவே நம்ம வீட்டிலலாம் ஹீட்டருக்கு நம்ம கரண்ட் கொடுத்தோன்னா அது என்ன பண்ணுது, நமக்கு சூடாக தண்ணி கொடுக்கு, தெர்மல் எனர்ஜியாக. ஹீட்டர் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு தெர்மல் எனர்ஜி. தெர்மோகப்பிள் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்குது. அது என்ன இருக்குன்னா, அந்த தெர்மோகப்பிளில் 2 டிஸ்சிமிலர் மெட்டல்ஸ் இருக்கும், 2 ஜங்ஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, 2 மெட்டல். இது ஒரு மெட்டல் சே அயன் அண்ட் காப்பர்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேர் தெர்மோகப்பிள்னு பேர். 2 ஜங்ஷன். இந்த 2 ஜங்ஷனையும் வேறு வேறு டெம்பரேச்சரில், ஒன்று ஹாட்டாக ஒன்று கோல்டாக வச்சா, நம்ம பேட்டரியே கொடுக்காம இங்கே அம்மீட்டர் கனெக்ட் பண்ணால் அது டிஃப்ளெக்ஷன் ஆகும், அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் பற்றி பெரிய கிளாஸில் படிப்பீங்க. ஸோ இந்த தெர்மோகப்பிள்ங்கிற டிவைஸு தெர்மல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, தென் வி ஹாவ் ஒவ்வொரு ஃபார்ம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம லவுட் ஸ்பீக்கர் கொடுத்தா அதை சவுண்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது. மைக்ரோஃபோனில் நம்ம சவுண்டு, நம்ம பேசுகிறோம், நம்ம சவுண்டை மைக்ரோஃபோன் கன்வெர்ட்ஸ் இட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதே மாதிரி நம்ம செல்லுலாம் இருக்கு இல்லையா, பேட்ரி, அந்த பேட்டரியில் உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதே ஒரு எலக்ட்ராலைசிஸ்க்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தா, வோல்ட்மீட்டரில் கொடுத்தா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெட்ஸ் கன்வெர்டட் டு கெமிக்கல் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கன்வர்ஷன்ஸ். ஸோ நமக்கு தெரிய வேண்டியது என்ன, எனர்ஜினா என்ன? எனர்ஜி இஸ் தி கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். எனர்ஜி இஸ் தி கெப்பாசிட்டி டு டூ ஒர்க் அப்படின்னு தெரியணும். அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட எனர்ஜி இருக்குன்னா இட் கேன் டூ ஒர்க் அப்படின்னு அர்த்தம். சரியா? எனர்ஜிக்கு யூனிட் என்னன்னு பார்த்தோன்னா, இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் த சேம் யூனிட், ஜூல். ஒர்க் டன்னுக்கு இருக்கிற மாதிரியே தான். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கிட்ட 10 ஜூல்ஸ் எனர்ஜி இருக்குன்னா 10 ஜூல்ஸ் வேலை அதால் செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ எனர்ஜினா எனர்ஜி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நமக்கு நல்லா தெரியணும். இப்போ நாம் வந்து நிறையா கன்வென்ஷனல் எனர்ஜிஸ், நிறையா எனர்ஜிஸ் இருக்கும் நமக்கு தெரியும். விண்ட் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, அதெல்லாம் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ். அதை தவிர நமக்கு ஃபாசில் ஃபியூவல்ஸ் லைக் கோல், நேச்சுரல் கேஸஸ், நியூக்ளியர் எனர்ஜி, அங்கேருந்து இல்லாமல் எனர்ஜி கிடைக்கிது. நாம் ஆனால் இப்போ 9th ஸ்டாண்டர்டில் we are going to restrict ourselves with மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னா இட் இஸ் த சம் ஆஃப் 2 எனர்ஜிஸ். ஒரு சிங்கிள் எனர்ஜியில் the sum of potential energy and kinetic energy. Potential energy na, this is the energy possessed by a body by virtue of its position. அப்படின்னா என்ன, நான் பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ரெஸ்ட்டில் இருக்கும் ஆப்ஜெக்ட்ஸ். ரெஸ்ட்னா கன்வென்ஷனல் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வேலை செஞ்சு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், அதுக்கிட்ட பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். கைனட்டிக் எனர்ஜினா இட் இஸ் த எனர்ஜி பொசஸ்டு பை அன் ஆப்ஜெக்ட் பை வர்ச்சூ ஆஃப் இட்ஸ் மோஷன். மூவ் ஆர் ஆப்ஜெக்ட் கிட்டலாம் இருக்கிற எனர்ஜிக்கு பேர் கைனட்டிக் எனர்ஜின்னு பேர். நம்ம கைனட்டிக் எனர்ஜியை நார்மலாக கே அப்படிங்கிற சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், 12mv².
மாஸும் வெலாசிட்டி எந்த ஆப்ஜெக்ட்டுக்கெலாம் இருக்கோ அதுக்கெலாம் கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். நமக்கு முன்னாடியே தெரியும், இந்த மோஷன் லெசனில் படிச்சிருக்கோம். மாஸும் வெலாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் மொமெண்டம் P=mvன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மொமெண்டம் இருந்தால் அதுக்கு நிச்சயமாக கைனெட்டிக் எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த கைனெட்டிக் எனர்ஜிக்கும் மொமெண்டத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இது நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். P² m²v². ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 2ஆல் டிவைட் பண்ணலாம். K/P = ½ mv² m²v². v² அடிச்சிடலாம், ஒரு m கேன்சல் பண்ணிடலாம். ஸோ யூ ஹாவ் K/P² = 1/2m. இல்லைனா K = P²/2mன்னு எழுதலாம். இது முக்கியமான ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மொமெண்டம் கொடுத்து கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்து மொமெண்டம் கன்வர்ஷன் கேட்பாங்க. ஸோ K = P²/2m. இப்போ நம்ம P = வேணும்னா இந்த ஃபார்முலா என்ன பண்ணிக்கலாம்? P² = 2mkன்னு பண்ணிக்கலாம். P √2mk. ஒரே ஃபார்முலா தான், தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க, இல்லை இதுலேருந்தே இதை கொண்டு வர முடியும்னாலும் ரைட். ஆக்சுவலி ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா எம்னு மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது மேலே நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் F, அதனால் இது எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஏன்ற பொசிஷன்லேருந்து பீன்ற பொசிஷனுக்கு அது போயிருக்கு ஆஃப்டர் t செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இன்னும் போய்கிட்டே இருக்குது டிஸ்பிளேஸ் ஆகி. இப்போ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுனால அதுக்கிட்ட ஒரு கைனெட்டிக் எனர்ஜி வந்திருக்கு. whenever an object is in motion it has got kinetic energyன்னு சொல்கிறோம். இப்போ எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட்னு சொல்லியிருக்கோம். இதுக்கிட்ட எனர்ஜி எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஃபோர்ஸு இந்த ஆப்ஜெக்டை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஃபோர்ஸ் ஹஸ் டன் அ ஒர்க். அந்த ஒர்க்கு தான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கிட்ட கைனெட்டிக் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒர்க் டன்னுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் ஆல்ரெடி, F × x டிஸ்பிளேஸ்மெண்ட்னு தெரியும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது? நம்மக்கிட்ட ஆல்ரெடி வி ஹவ் காட் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா இருக்குது எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு? வி ஹவ் காட் v² = u² + 2as இருக்குது. இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஏலேருந்து பிக்கு போச்சு, அதோட வெலாசிட்டி v ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ v² = இனிஷியல் ஸ்பீட் 0, 2a × x டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ x = v²/2aன்னு எழுதிக்கலாம். இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் K = F × v²/2a. ஏன்னா ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ma. அதை சப்ஸ்டியூட் பண்ணினோன்னா we get kinetic energy is equal to ½ mv². ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட்டுக்கிட்டே இருக்கிற எனர்ஜிக்கு பேர் கைனெட்டிக் எனர்ஜி. இந்த கைனெட்டிக் எனர்ஜி காரணம் என்ன? அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் ஒரு வேலை செஞ்சுருக்கு. The work done by the force is equal to the kinetic energy of the object. Or in other words, இனிஷியலாக அதுக்கிட்ட கைனெட்டிக் எனர்ஜி 0 இருந்தது, பிகாஸ் வெலாசிட்டி 0. ஃபைனலாக அதுக்கிட்ட கைனெட்டிக் எனர்ஜி ½ mv² இருக்குது. ஸோ the work done on the object is equal to the change in the kinetic energy of the object, ½ mv² - 0. ஸோ இதுக்கு பேர் ஒர்க் எனர்ஜி தியரம். என்ன தியரம்? work done on an object is equal to the change in the kinetic energy of the object. ரொம்ப முக்கியமான ரிலேஷன், கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கைனெட்டிக் எனர்ஜியை பற்றி சொல்லணுன்னா இவ்வளோ தான். கைனெட்டிக் எனர்ஜினா என்ன? வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் கைனெட்டிக் எனர்ஜி? வாட் இஸ் இட்ஸ் ரிலேஷன் வித் மொமெண்டம்? அண்ட் வாட் இஸ் ஒர்க் எனர்ஜி தியரம்? ஸோ இப்போ கைனெட்டிக் எனர்ஜினா இந்த பேசிக்ஸ் போடும். இதுக்கு மேலே நம்ம பெரிய கிளாஸில் பில்டு பண்ணிக்கலாம். இந்த பேசிக்கு நம்ம இன்னும் நல்லா புரியறதுக்கு என்ன சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் சும்மா பார்க்கக்கூடாது. should take down all this formula list in the notebook, and இப்போ நம்ம சொல்கிற ப்ராப்ளம் எல்லாம் பாஸ் பண்ணி நீங்களே ஒர்க் பண்ணணும். We'll go to the problems. First question. Find the kinetic energy of a ball, K question mark, of mass equal to 400 gram, moving with a velocity of 2 centimeter per second. ஸோ வெரி சிம்பிள். K = ½ mv². பட் ரொம்ப உஷாராக இருக்கணும், எல்லாமே நம்ம எஸ்ஐயில் போடணும். m வந்து 400, கிராமுங்கிறதுனால 10⁻³ v வந்து 2² 4. பட் இது சென்டிமீட்டர் per செகண்டாக இருக்கிறதுனால 10⁻² மீட்டர் per second the whole square. ஸோ பார்க்கலாம், இது கேன்சல் பண்ணினா 200. 800 into இது ஒரு 10⁻³
minus 2 the whole square is 10 power minus 4. So 800 into 10 power minus 7 joules. Okay children, so இல்லைனா இதை என்ன பண்ணலாம், 8 into 10 power minus 5 எழுதலாம். புள்ளி எடுத்துட்டாலும் we can write it. Okay. Okay children, we'll go to the next question. So correct போட்டுருக்குமா? Right. Okay. Second question. A ball of mass 5 kg initially at rest is subjected to a force of 20 Newton. What is the kinetic energy acquired at the end of 10 seconds? So பாரு டைரெக்டாக கொடுக்கல, எதை வெலாசிட்டியை கொடுக்கல. ஸோ கைனட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா half mv². இப்போ நமக்கு எம்மு கொடுத்துட்டாங்க, v² தெரியல, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் அப்போ v² எப்படி கண்டுபிடிக்கிறது? v² is equal to u² plus 2as எடுத்துக்கிறோம். u0 v² is equal to 2 into ஏக்கு பதிலாக f/m எடுத்துக்கிறோம். 20 by மாஸ் எவ்வளோ? 5 kg. சாரி, mass is equal to 5 kg. ஸோ f/mனா 20 by 5 அப்படின்னா 4 into s. எஸ்ஸும் கொடுக்கல. அப்போ நாம் we will take some other formula. அது t கொடுத்துருக்கறனால s is equal to ut plus half at² எடுத்துக்கலாம். ஸோ 3 equations of motion இருக்கு இல்லையா, அதில் s is equal to இல்லை v is equal to u plus at. v தானே வேணும் நம்மளுக்கு. let's take v is equal to u plus at. u0 ஏக்கு பதிலாக 4 into t 10 which is equal to 40. ஸோ இப்போ கால்குலேட் பண்ணால் கைனட்டிக் எனர்ஜிஸ் half into mக்கு பதிலாக 5, v²க்கு பதிலாக 40². ஓகே, ஸோ வாட் வில் we have? half into 5 into 40 into 40. ஸோ கேன்சல் பண்ணால் 20. ஸோ you have 5 into 20, you have got 100 into 40. This is equal to 4 into 10 power 3 joules. அப்படி போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஷின் போதும். A 30 gram bullet initially traveling at 530 gram bullet initially traveling at 500 meter per second. U வந்து 500 meter per second. Penetrates 12 centimeter. The distance traveled is 12 centimeter into a wooden block. What average force does it exert? எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஒரு வுடன் பிளாக் இருக்குது, ஒரு புல்லட்டு போய் அதில் வெள்ளம் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குது, அதுக்குள்ளே போய் 12 சென்டிமீட்டர் போய் நின்றுடுச்சு. அப்போ அது எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க. நம்ம இது எப்படி போடலாம்? ஒர்க் எனர்ஜி தியரம் வச்சு போடலாம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. Initial kinetic energy half m into v² minus u². பார்த்துக்கலாம். half mக்கு பதிலாக 30 into 10 power minus 3. v², final velocity is 0, minus u² is 500 meter per second சொல்லியிருக்கு. ஸோ 500². ஸோ இது என்ன வரும்? ரைட் ஹேண்ட் சைட் half into 30 into 10 power minus 3 into 25 into இது 2 0 இருக்குது, ஸ்கொயர் பண்ணினால 10 power 4. ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஒர்க் டன்னுக்கு வரலாம். ஒர்க் டன் இஸ் மாஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒர்க் டன் இஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எஃப் வச்சுக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எஃப் இஸ் ஈக்குவல் டு போட்டோம்னா வாட் வில் வி ஹாவ்? இதை நம்ம வந்து we can cancel by 3. இது 4 டைம்ஸ் ஆகும், இது 10 டைம்ஸ் ஆகும். அப்புறம் திரும்ப நம்ம we can cancel by 2ஆல் கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். ஸோ வாட் வில் யூ ஹாவ்? எஃப் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 கீழே வந்தால் 1/4 into 5 into 25 into இது 10 power 1, இது வந்ததுன்னா 10 power 3 ஆகும். So if you simplify, what will you have?
125 by 4 into 10 power 3. So the divide பண்ணினா 3 1.25 into 10 power 3. So நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை 10 power 1. So we'll be having இவ்வளோ newtons. This is the average force we can work out. So இங்கே நாம் work energy தியரத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். Okay. Power -2. Okay. One more sum we will do. Fourth question. A shot traveling at the rate of 100 meter per second. Initially, it is traveling at a speed of 100 meter per second. Is just able to pierce a plank 4 centimeter thick. Distance travel is 4 centimeter. What velocity is required to just pierce a plank of 9? எவ்வளோ velocity இருந்தால் 9 centimeter thick அதால் travel பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒர்க் எனர்ஜி தியரத்தை எடுத்துக்கலாம். என்ன ஃபஸ்ட்டு பார்ட்டில் the change in the kinetic energy half m v1 squared is equal to f into s1. இந்த ஸ்பீடை நம்ம v1 வச்சுருக்கோம், இதை நம்ம v2 வச்சுக்கலாம். இது இங்கே அப்ளை பண்ணால் half m v2 squared is equal to f into இது x1 வச்சுக்கலாம், இது x2. So if I divide equation 2 by equation 1, what will I have? F cancel ஆகிடும். x2 by x1 is equal to half m cancel ஆகிடும், v2 by v1 the whole square. இங்கே x2க்கு பதிலாக 9 into 10 power minus 2, x1க்கு பதிலாக 4 into 10 power minus 2 is equal to v2 தான் நமக்கு தெரியாது, by v1 is 100 whole square. So 10 power minus 2 cancel பண்ணிடலாம், இது 3 by 2. So if I take the 9 by 4 ne vechikkalama, okay, cancel பண்ணலாம். Square எடுத்திருக்கேன் நான். If I take square root, we'll have 3 by 2 is equal to v2 by 100. அப்போ we have v2 is equal to 3 into 50 equal to 150 meter per second. So work energy theorem வச்சு அப்போ என்ன சொல்ல வராங்க? 100 meter per second ஸ்பீடில் போச்சுன்னா புல்லெட்டு 4 சென்டிமீட்டர் உள்ளே போகும். அப்போ 150 மீட்டர் per செகண்டில் புல்லெட் நம்ம அனுப்பினா 9 சென்டிமீட்டர் அதால் உள்ளே போக முடியும். இங்கே என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு அந்த திக்கு பிளாக்குக்குள்ளே போகும்போது அங்கே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் இஸ் த சேம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபார் நவ் லெட் இட் பி லைக் திஸ். இன்னும் கொஞ்சம் போட்டால் நமக்கு இந்த ஒர்க் எனர்ஜி தியரம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்கும்.